அவனோட மாமாவையும் அவங்க 2 பேருக்குமான ஆரோக்கியம் இல்லாத உறவு நிறைய குடும்பங்களை எப்படி பாதிக்குதுங்கிறதையும் சுத்தி வருது. சூரி இதை மையமா தேர்ந்தெடுத்தது பாராட்டுக்குரியதுதான். ஆனா கதையோட போக்கும் அதை கையாண்ட விதமும் சரியில்லை. உதாரணத்துக்கு கல்யாணமான ஒரு பொண்ணு, அதுவும் கிராமத்துல குழந்தை இல்லைன்னா அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு காட்டுற சீன்ஸை பிற்போக்கானதா காட்டியிருக்கலாம். ஆனா அவங்க அதை இன்னும் உறுதியாக்குற மாதிரி காட்டிட்டாங்க. இன்பா அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் இருக்காரு. ஆனா அவரோட பொண்டாட்டியை கவனிக்க மாட்டேங்கிறாரு. இந்த கேரக்டர் ஆணாதிக்க மனநிலையை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு. இதை நவீன சமூகம் எதிர்த்துக்கிட்டு இருக்கு. ரேகா லட்டுவுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம்னு சொன்னா அவங்க அம்மா என் பையனுக்கு மனநல பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான தப்பான சமூக கருத்துக்களையும் மனப்பான்மைகளையும் குடும்ப சென்டிமெண்ட் பேர்ல கதையில அதிகமா காட்டியிருக்காங்க. இது ஏமாற்றம் அளிக்குது. குழந்தையை பொறுத்த வரைக்கும் லட்டு ரொம்ப லேட்டா பிறந்ததுனால அவன் ரொம்ப செல்லமா வளர்க்குறாங்க. ஆனா அவன் வளரும்போது யாரும் அவன் கண்டிக்கவே இல்லை. அவங்க அம்மா ஒரு டீச்சரா இருந்தும் இதுல அவங்க வளர்ப்பு சரியில்லைன்னு தெரியுது. ரேகா ஒரு டாக்டரா இருந்தும் அறிவியல் நம்பிக்கை இல்லாத, அவளை விட கம்மியா படிச்சவங்க அவளை கேலி பண்றாங்க. அதனால இந்த படத்துல குழந்தையை விட பெரியவங்க தான் வந்து நிறைய பிரச்சனைகளோட இருக்காங்க. அவங்களுக்கு தான் முதல்ல வைத்தியம் பார்க்கணும். மாமன் வந்து ஒரு குடும்பத்தை சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்களை தொட்டுட்டு போகுது. ஆனா மாமா மருமகன் உறவையும் நிறைய சென்டிமெண்ட்டையும் டிராமாவையும் போட்டு குழப்புறது சரியா ஒர்க் ஆகல. உதாரணத்துக்கு குழந்தைக்கு அவங்க அப்பாவோட சுத்தமா இல்லாத உறவை நல்லா ஆராய்ஞ்சிருக்கலாம். இல்லைன்னா அவனுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுற விஷயத்தையாவது காட்டியிருக்கலாம். அந்த உறவோட சிக்கலை ஆழமா காட்டியிருக்கணும். இல்லைன்னா படத்தை குழந்தையோட சேட்டைகளோட ஒரு ஜாலியான காமெடியா மாத்திருக்கலாம். நடிப்புன்னு பார்த்தா சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, சுவாசிகா, பிரதீஷ் சிவன் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ராஜ்கிரண் குடும்பத்துல பெரிய மனுஷனாவும் சிங்கம் மாதிரியும் இருக்கிற கேரக்டருக்கு சரியா பொருந்துறாரு. பல சரவணன் காமெடி பண்ணியிருக்காரு. மலையாளம் தெலுங்கு சினிமாவில் சூப்பரான பாட்டு கொடுத்த ஹேஷாம் அப்துல் வஹாப் மாமன் படத்துல தான் தமிழ் அறிமுகமாக இருக்காரு. படத்துல இருக்கிற பாட்டுங்க சரியா இருக்கு. ஆனா பெருசா எதுவும் நிக்கல. மொத்தத்துல இந்த சூரியோட தமிழ் படம் ஏமாற்றம் அளிக்குது. ரொம்பவும் குடும்ப சென்டிமெண்ட்டே நம்பி இருக்காங்க.